Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் நமக்கு 1 மார்க்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸு. அதில் சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் வந்திருக்கு அண்ட் தென் அனாகிராம் ஆன்டிகிராம். ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அடுத்து மாடல் வேர்ப்ஸ், கொஸ்டின் டேக்ஸ், இது எல்லாமே 1 மார்க்ஸில் எதெல்லாம் கவர் ஆகுமோ அதை தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அந்த மாதிரி ஜென்ரல் பார்ட் 14 மார்க்ஸ் அதில் கவர் ஆகிடுது. தென் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் கொஸ்டின்ஸ். எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். த சேம் திங் செக்ஷன் 2லேயும் பார்த்தீங்கன்னா போம் ரிலேட்டட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு ஆன்சர் எனி 3 கொடுத்துருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு 2 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சைட் ஹெட்டிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். தென் செக்ஷன் 3 கிராமர் பார்ட் 3 into 2 6 மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பீச் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அடுத்தது பங்க்சுவேஷன், மெயின் திங் பங்க்சுவேஷன் உங்களுக்கு தெரியலனா கூட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போட்டுருங்க. அடுத்து லாஸ்ட்டாக எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப், கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க், அந்த மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், அது தெரியும் உங்களுக்கு, 2 ஆட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், ரீரைட் த ஜம்பிள்ட் வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அது மேப் இருக்கு இல்லையா, ரோட் மேப், அது கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் எனி 2 பேராகிராஃப் ஃப்ரம் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின், ஏதாவது எனி to 4 கொடுத்துட்டு எனி 2 பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ பேராகிராஃப் கொஸ்டினுக்கு நம்ம சைட் ஹெட்டிங் போட்டு டாபிக்ஸ்லாம் கொடுங்க, சைட் டாபிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 into 5 10 மார்க்ஸ். ஸோ பேராகிராஃப் போம்லேருந்து கேட்டிருக்காங்க பேராகிராஃப் கொஸ்டின், இல்லைனா பேராஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸான்னு கொடுத்துட்டு போம் ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹெரண்ட் ஆர்டர். ஆல்ரெடி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரி தெரியும். அந்த ரிலேட்டட் சென்டென்சஸ் எது ஃபஸ்ட்டு வரும் அது தெரிஞ்சதுனாலே நீங்கள் அந்த சீக்வன்ஸில் ஆர்டராக எடுத்து எழுதிடலாம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. தென் 38 ஆன்சர் எனி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கொஹெரண்ட் ஆர்டர், அப்படி இல்லைன்னா பேராகிராஃபை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி, ஏன்னா நமக்கான ஆன்சர்ஸ் அங்கேயே இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுறதுல தான் நம்மளோட சேலஞ்சே இருக்குது. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் ஃபுல்லாக ஹூ இஸ் லிட்டில் ஸ்டார் அப்படின்னா அதை போயிட்டு தேடாதீங்க, ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் கொஷின்ஸ்க்கு வாங்க. சரிங்களா? அடுத்தது செக்ஷன் 4 into 5 20 மார்க்ஸ். இது அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் அனதர் டவுன், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் லெட்டர் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஆர் ஹர், அதை எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காம்படிஷன் இது இல்லையா 41, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பிக்சர்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட்ஸ் இன் எ பேராகிராஃப் ஆஃப் 5 சென்டென்சஸ். ஸோ இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. அடுத்து இந்த பிக்சர் ரிலேட்டடாக 5 சென்டென்சஸ் நீங்கள் எழுதுங்க. 5னா 5 எழுத வேண்டாம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் சிலதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் அ நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இது நோட் மேக்கிங்னா எழுத சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த பேராகிராஃபை பேராகிராஃபோட சம்மரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ, ஆல்ரெடி நமக்கு குவார்ட்டர்லி ஹாஃப்லி இது எல்லாத்துலேயுமே நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். தென் 44 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர் ஸ்பாட். ஓகே, ஸ்பாட் த எரர். ஸோ என்ன எரர்ன்றதை கண்டுபிடிச்சி கிளியராக எழுதணும். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது மெமரி போமில் மேலே ஹெட்டிங் எழுதுங்க, கீழே ஆத்தர் நேம் எழுதுங்க, ஏன்னா அதுக்கும் மார்க் இருக்குது. அந்த போம் லைன்ஸை எழுதிட்டு அதுக்கான பங்க்சுவேஷன் மார்க்ஸை கரெக்டாக போடணும். தென் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இதில் நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸாகவே ஃபார்ம் பண்ணி எழுதுங்க ட்ரை பண்ணி. இல்லை மேம் எனக்கு கிளியராகவே நான் கிராமட்டிக்கலாக நல்லா எழுதுவேன் சென்டென்ஸ் அப்படின்னா தாராளமாக
தாராளமாக நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லை ரொம்ப டவுட்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்லேயே ஃபார்ம் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். 2 into 8 மார்க்ஸ் நமக்கு இதில் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ். ஸோ சேம் திங் பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், அந்த பேராகிராஃபை நல்லா படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கடுத்து கொஷினை படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் போகலாம், இந்த சென்டென்ஸ் எங்கே இருக்குன்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து பேராகிராஃபை படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கொஷினை பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ். எய்தர் பேராகிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அப்படி இல்லைனா ஆர் இன்டர்னல் சாய்ஸ். எனக்கு அந்த பேராகிராஃப் படித்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போம் ஒன்று கொடுத்துருக்காங்க. போம் ரிலேட்டடாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பேராகிராஃப் தான் சூஸ் பண்ணுவீங்க. போமை விட பேராகிராஃப் தான் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.